ரியல் மேட்ரிடுக்கு என்னதான் ஆச்சு? அது என்னன்னு தெரியுதுக்கு முன்னாடி இந்த மூஞ்சியை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க ஃபுட்பால் டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். இவன் டீம்லேயே இருக்க மாட்டான், வெளியே போறான்னு சொன்னவனை பிடிச்சி 9ஆம் நம்பரை கொடுத்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கானுன்னு நினைக்கிறேன். ஸோ சம்பவம் இருக்கு, ஆனால் என்னன்னு தெரியல. ஏன் 9ஆம் நம்பர் கொடுத்தாங்க தெரியல. இவனுக்கு கொடுக்கலாம்னு சொன்னாங்க, தூக்கி இவனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன நம்ம அப்பதான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த பையன் போன வாரம் வரான்னாங்க, இந்த வாரம் மெடிக்கல்னானுங்க, இப்போ கடைசியில் அடுத்த வாரம் தான் வரான். ஸோ இவன் மேல ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னே சொல்லலாம். ஒரு அர்ஜென்டினியன் பார்க்கலாம் சக்சஸ் ஆகலானா இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ நம்மளால ரீசெண்டா வந்து ஒரு பிராக்டிஸ் மேட்ச் விளாண்டுருக்கானுங்க, 4-1 ஜெயிச்சிருக்கானுங்க. இதெல்லாம் ஓகே, ஆனா எங்க மிட்ஃபீல்டர் சைன் பண்ணீங்க? இந்த வாட்டி மிட்ஃபீல்டரை சைன் பண்ணலையே. ஸோ நாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது என்னன்னா ஒரு மிட்ஃபீல்டர் சைன் பண்ணுவானுங்கன்னு. யாருமே இல்லாம இந்த பிராக்டிஸ் மேட்ச்ல வந்து அலபாவை போட்டு விளாண்டுருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ஜூட் வேற இப்பதான் வந்து திரும்ப இன்ஜுரியிலேருந்து வந்து ஜிம்ல ஃபிட்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். இது செட் ஆகுமா ஆகாதான்னு எனக்கு ஒன்றும் புரியல. இருக்கிற ஸ்குவாடை வச்சு விளாண்டுக்கலாம், நம்ம இனிமேல் யாரும் எடுக்க போறது இல்லைன்னு சொல்லி ஓனர்னு சொல்லிட்டாங்க, சாபின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த டீம் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.